ப்ளவுஸ்லேயும் சரி, எந்த ஒரு ட்ரெஸ்லேயும் சரி, கழுத்தை வந்து சின்ன கழுத்தாக இருக்கிறத பெரிய கழுத்தாக மாற்றிடலாம். பெரிய கழுத்தாக இருக்கிறத சின்ன கழுத்தாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கலாமா? நான் வந்து ஏற்கனவே ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன் நான். இதில் வந்து சென்டரில் வந்து 1 இன்ச்சு அகலத்தில் வந்து நம்ம பிடிக்கணும். அந்த பிடிச்சனா ஜாயிண்ட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாயிண்டில் வந்து கொஞ்சம் டிசைன் கொடுத்துட்டேன். ஒரு வேலைக்கு 2 வேலை தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் இதுலேயும் வந்து நம்ம திறமையை காட்டிட்டோம்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு எனக்கு. இதில் வந்து பாருங்கள், நான் அதை கட் பண்ணலை. கட் பண்ணாமலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 இன்ச்சு அகலத்தில் பிடிச்சிட்டேன். பிடிச்சும் தைச்சாச்சு, மேலே டிசைனும் கொடுத்தாச்சு. ப்ளவுஸு ஃபினிஷிங்காக ஆகிட்டு இப்போ கஸ்டமர் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் நல்லா இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு கழுத்து விரிவால் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் மட்டுக்கு இல்லை, இது கூட சேர்ந்து இன்னொரு ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த ப்ளவுஸை வந்து இதே மாதிரி நான் வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டேன். ஆனால் டிசைன் மட்டுக்கும் வேறு கொடுத்துருக்கேன் நான். பாருங்கள், இதுக்கு வந்து பால்ஸ் டிசைன் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக்கே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி மிஸ்டேக்கு வரும்போது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது தான் நம்மளுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஐடியா ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.